வணக்கம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், பிரச்சனைகள், சந்தேகங்கள் தீர தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஒவ்வொரு ஆளுக்கும் 30 நிமிடத்தில் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பொறுமையாக பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். கடன் தீர, திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற காலகட்டம் தெரிந்து கொள்ள, தொழில் வியாபாரம் சிறக்க, காதல் கைகூட, மறு திருமணம், கல்வி, குடும்பம் செழிக்க, நோய் தீர, அதே போல் நம்ம மனதார விரும்பிய நபர் மீண்டும் வந்து பேசுகிறதுக்காகவும், ஷேர் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்காகவும் என அனைத்துக்குமே உங்களுக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் பரிகாரம் அப்படிங்கிறதும் சொல்லப்படும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசிக்கார அன்பு நேயர்களே, நீங்கள் அடுத்தவர்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருக்க காரியங்களை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்ததொரு காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய சிறந்தவர்களாக இருக்கீங்க. குறி விலகாத அன்பு போல் குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புது நல்ல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக மனநலமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது. நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது. நாங்கள் எப்படிப்பா ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கிட்டேன். மேசம் ராசிக்கார அன்பு நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய அழகான காலங்களில் காணல் நீராக மறைஞ்சு போக போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாமே திருமண தடைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமான திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பழைய பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது எல்லாமே அடுக்கடுக்காக தொடர்ந்து நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே அழகாக நிறைவேற போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களுக்கானதுங்க. மனதார புரிஞ்சுக்கோங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தை மாதம் பிறந்துருச்சு. ஸோ கவலம் வேண்டாம் மேசம் ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. மகரத்தில் 4 கிரகங்கள் சேர்றதுனால உச்சம் பெற்ற செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் பல அற்புதமான யோகங்கள் உண்டாக போகுதுங்க. செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து சேர்க்கை, பூமி, வீடு, அரசு பதவிகள், உயர் கௌரவமான அரசு வேலைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. புதனும் சூரியனும் மகரத்தில் சேர்வதனால பூதாதித்ய யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. சுக்கிரனும் சேர்வதனால பல நன்மைகள், அழகான வாழ்க்கை முன்னேற்றங்கள் உண்டாக போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களுமே 10ஆம் இடத்துல அமர போகிறாங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும். வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்படுங்க. சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்பீங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால அரசனை போல சிறப்பான ஒரு யோகம் என்பது உண்டாகும். வேலையில் கவனம் செலுத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனிப்பட்ட டென்ஷன், மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும். கடுமையான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அதனால் கொஞ்சம் வேலையை செய்யும்போது நிதானமாக அமைதியாக செஞ்சுக்கோங்க. கார் ஓட்டுறவங்க, டிரைவர்கள், ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஜேசிபி, பொக்லைன் வச்சுருக்கவங்களுக்கு எந்ததொரு காலம் பொற்காலமாக அற்புதமாக இருக்குதுங்க. சலூன், அழகு நிலையங்கள் வைத்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான லாபகரமான ஒரு நேரங்க. மீடியா கம்பெனி, படம் எடுக்கிறது, தயாரிக்கிறது,
சேனல் நடத்துறது போன்ற தொழில்களுக்கு இந்ததொரு மாதம் சிறப்பான வெற்றிகரமான ஒரு மாதமாக இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, கல் மண் ஜல்லி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லதொரு காலமாக, லாபமான காலமாக இந்ததொரு காலம் இருக்கும். லேஅவுட் போட்டு விற்பவர்களுக்கு லாபம் நிச்சயமாக அதிகமாக கிடைக்குங்க. 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால பலவிதமான தொழில் வாய்ப்புகள், அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. குடும்பம் கஷ்டப்பட்டால் இன்னும் அதிகமாக வேலை செய்யணுங்க. ஒரு வேலை முடிந்ததும் பார்ட் டைம் வேலை செய்யலாம். ராத்திரி பகல் பாராமல் வேலை செஞ்சால் வறுமையை வெல்ல முடியும். தை மாதம் முதல் மேசம் ராசிக்காரர்கள் வேகமான அழகான முன்னேற்றம் காண போகிறாங்க. நண்பர்களோட ஊர் சுற்ற நேரம் இருக்காது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 7.5 சனி தான் என்றாலும் பெரியதொரு தொல்லைகள் கஷ்டங்கள் இருக்காதுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று பணப்புழக்கத்தை அதிகரிக்குங்க. பழைய கடன்கள் வசூலாகும், சிறிய கடன்கள் வசூலாகும், பழைய அக்கௌண்ட் பாக்கிகள் வசூலாகுங்க. டெய்லியும் கொஞ்சம் பணம் சேமிச்சிங்க அப்படின்னா அது பெரிய தொகையாக மாறிடும். அதனால் பணம் சேர்த்து வைப்பதை ஒரு நல்லதொரு பழக்கமாக, தினசரி பழக்கமாக மாற்றிக்கோங்க. மேசம் ராசிக்காரணியர்களே, 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால அரசனை போல யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. தொழில் அபிவிருத்தி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏற்படுங்க. ₹1 போட்டு ₹10 எடுக்கக்கூடிய வித்தை அதிகரிக்கும். இதுவரை கடன் கொடுத்திருந்த பணத்தை வாங்கி நகை வாங்க போகிறீங்க. இப்போது அந்த பணத்தை வைத்து பல கடைகளை போட போகிறீங்க. தை மாதம் முதல் வருடம் முழுவதுமே பல நன்மைகளும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்குங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த தை மாதத்தில் நீண்ட நாட்களாக உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் குறைய போகுதுங்க. வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை, உற்சாகம் பறக்க போகுதுங்க. குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அழகாக நடக்க தொடங்க போகுதுங்க. பண வரவு மேம்பட போகுது. கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்க போகுதுங்க. நல்ல மனுஷனுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய மதிப்பு பிறரிடம் உயரப்போகுதுங்க. மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுதுங்க. வேலை வியாபாரத்தில் நல்லதொரு வாய்ப்புகள் என்பது வரப்போகுது. தேவையில்லாத உறவுகள் தானாக விலகப் போகுதுங்க. மன உறுதி அதிகரிக்க போகுது. உடல் நலத்தில் நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்பட போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது கிடைக்கப் போகின்றது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுதுங்க. உங்களுக்கான சரியான ஒரு முடிவுகளை எடுக்க தொடங்க போகிறீங்க. நீண்ட நாட்கள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் என்பது வரப்போகுதுங்க. வாழ்க்கையில் தெளிவு, அமைதி ஏற்பட போகுது. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அழகான மாற்றங்கள் என்பது வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி மனதார வரப்போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க. இந்ததொரு உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா, இல்லை பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடித்த உறவுகள்கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு எல்லாமே துளி கூட இடம் கிடையாதுங்க. இது வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க. நீங்கள் சந்தோஷமான, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள் முழுமையாக வாழ போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நீங்கள் இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவசர முடிவுகள் அப்படிங்கிறத தவிர்ப்பது நல்லது. கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்பாடோட அமைதியாக பேசி பழகிக்கோங்க. இந்த பண விஷயங்களில் திடீர் செலவுகளை குறைப்பது நல்லதுங்க. கடன் கொடுத்தல் வாங்கல் கவனத்தோடு இருந்துக்கோங்க.
தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. உறவுகளில் தவறான புரிதல் வராமல் தெளிவாக மனதார பேசுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க. தூக்கம் குறைவாக விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாங்க. ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாங்க. சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம். நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிகம் பழக வேண்டாங்க. கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமாக விரிவாக இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தக்கூடிய நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க. பொறாமை, ஒப்பீடுகளை தவிர்ப்பது என்பது நல்லது. வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் உள்ளார கொண்டு வாங்க. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நல்ல விதமாக அழகாக அமைச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நிறம் வெள்ளை நிறம், ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலர். மேசம் ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை மனதார சொல்லிக்கிட்டு வாங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். நன்றி, வணக்கம்.